ஆடி மாதம் என்றாலே அம்மன் கோயில்தான் பலருக்கும் ஞாபகம் வரும். காரணம், ஆடி மாதத்தில் பொழுது விடிவதே அம்மன் பாடல்களோடுதான். அப்படிப்பட்ட பாடல்களை தந்த சக்தி சண்முகராஜா என்ற கலைஞர் நேற்று மறைந்தார். அவர் மறைந்தாலும் அவரது பாடல்களை நினைவு கூர்ந்து ரசிகர்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். சக்தி சண்முகராஜா இந்த பெயர் நம்மில் பலரும் கேட்டறியாத பெயர். ஆனால் சிறு வயது முதல் இப்போது வரை நாம் இவரது படைப்புகளை கேட்டுக்கொண்டேதான் இருக்கிறோம். ஆடி மாதம் என்றாலே அம்மன் தானே என தோன்றலாம். இல்லை, ஆடி மாதம் என்றாலே சக்தி சண்முகராஜா. சக்தி சண்முகராஜா என்றாலே அம்மன் பாடல்கள். சிறு வயது முதல் பக்தி மனம் கமல வளர்க்கப்பட்ட சக்தி சண்முகராஜா தனது வாழ்க்கை பாதையை அமைத்து கொண்டதும் பக்தி பாடல்கள் இயற்றுவதில்தான். மேல்மலையனூர் அம்மனை பாட உருவாக்கப்பட்ட மலையனூறு அங்காளியே மாகாளி திரிசூலியே என்ற பாடலில் தொடங்கி மஞ்சள் புடவை அங்காளம்மா வாராளாம் என நாம் கேட்டு ரசித்த பல பக்தி பாடல்களை இயற்றியவர் சக்தி சண்முகராஜா. தன் வாழ்நாள் முழுவதும் சுமார் 2000க்கும் மேற்பட்ட பாடல்களை தானே எழுதி இசையமைத்து பாடியவர்தான் சக்தி சண்முகராஜா. டிவோஷனல் பாடல்களுக்கு ஸ்பாட்டிஃபை, ஜியோ7 உள்ளிட்ட பல இசை தளங்களில் தனி பிரிவுகள் இருந்தாலும் அதை பெரும்பாலும் ஆக்கிரமித்திருப்பது இவரது பாடல்கள்தான். இவரின் பாடல்கள் பெரும்பாலும் தனி தொகுதிகளாக கிடைக்கின்றன. சில ஆல்பங்களில் 8 பாடல்கள் வரையும், சில ஜூக் பாக்ஸ் தொகுப்புகளில் 30க்கும் மேற்பட்ட பாடல்களும் 1 மணி நேரத்திற்கும் மேலாக ஓடும் தொகுப்புகளும் கூட உள்ளன. இப்படி தன் வாழ்நாள் முழுமையும் பக்தி பாடல்கள் பாடுவதிலும் இயற்றுவதிலும் செலவிட்ட சக்தி சண்முகராஜா திடீரென காலமானார். 73 வயதான சக்தி சண்முகராஜா சென்னை தண்டையார்பேட்டையைச் சேர்ந்தவர். உயிர் பிரியும் முன்னதாக நிகழ்ச்சி ஒன்றிற்கு சென்று பாடிவிட்டு வந்திருக்கிறார் சக்தி சண்முகராஜா. வீடு திரும்பியவுடன் திடீரென உயிர் பிரிந்தது அவரது குடும்பத்தாரால் மட்டுமல்ல, ரசிகர்களாலும் ஏற்க முடியாத விஷயமாக உள்ளது.